வணக்கம். இந்தியா தயாரித்த 3 கப்பல் நாட்டுக்கு மோடி அவர்கள் சமர்ப்பணம். மோடி அவர்கள் பேசும்போது நம் கடற்படைக்கு ஐஎன்எஸ் நீலகிரி, ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் வாக்ஸ்ரீர் ஆகிய 3 கப்பல்கள் ஒப்படைக்கப்பட்டன. முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பங்களுடன் உள்நாட்டிலேயே இவை தயாரிக்கப்பட்டன. ஒரே நேரத்தில் 3 கப்பல்கள் இணைக்கப்படுவது நம் கடற்படையின் வலிமையை காட்டுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 33 கப்பல்கள், 7 நீர்மூழ்கி கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. நம் கடற்படையின் பலத்தை வலுவூட்டும் வகையில் இந்த கப்பல்கள் அமைந்துள்ளன. சோழ மன்னர்களின் கடல்சார் வலிமையை வெளிப்படுத்தும் வகையில் ஐஎன்எஸ் நீலகிரி கப்பல் அமைந்துள்ளது. ஐஎன்எஸ் நீலகிரி என்பது ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் ஷிவாலிக் ரக ரோந்து கப்பலாகும். இது எதிரிகளின் ராடார்களில் தென்படாத வகையில் அதிநவீன வசதிகளுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் பிரிகேட் எனப்படும் ரோந்து மற்றும் கண்காணிப்பு வகையை சேர்ந்தது. இதில் பல வகை ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தும் வகையில் உள்ளது. ஐஎன்எஸ் வாக்ஸ்ரீர் என்பது ஸ்கார்பியன் வகை நீர்மூழ்கி கப்பலாகும். இது பல வகைகளில் பயன்படுத்தக்கூடியது. நிலத்திலிருந்து வரும் ஏவுகணைகளை, நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து செலுத்தப்படும் ஏவுகணைகளை எதிர்க்கும் திறன் இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு உள்ளது. உளவு தகவல்களையும் திரட்டும். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் புவி அரசியல் மாற்றங்களில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது. இதற்கு நம் கடற்படை வலுவானதாக இருப்பது அவசியம். அந்த வகையில் இந்த பிராந்தியத்தில் மிக முக்கியமான பங்களிப்பை நம் கடற்படை வழங்குகிறது என்று பிரதமர் மோடி அவர்கள் பேசினார். மோடி அவர்கள் சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். ஜெய்ஹிந்த்.